நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துவதே அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் அவர் தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அடிக்கடி சொல்லுவேன், பிறப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை, உங்களுடைய வளர்ப்பு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஸ்கூலில் சேர்த்து விட்டார்கள். ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிறகு அவனோட ஹெட்மாஸ்டர் என்ன செய்தார், மறுநாள் ஒரு கவரில் ஒரு லெட்டர் எழுதி அந்த கவருக்குள்ளே வைத்து விட்டு உன் தாய் இடத்துல போய் கொடுப்பார் என்று சொன்னார். அவன் ஓடி வந்தான், சிறுவன் ஓடி வந்து தாயோட இடத்துல கொடுத்தான். இந்த தாய் இடத்துல கொடுத்த உடனேயே தாய் என்ன செய்ய தெரியுங்களா, அந்த தாய் அந்த லெட்டரை வாங்கினால், அதை படித்தாள். அந்த குழந்தை கேட்டது, அம்மா இந்த வாத்தியார் ஹெட்மாஸ்டர் எனக்கு என்ன எழுதி அந்த லெட்டரை கொடுத்தார்? அந்த தாய் சொன்னார்கள், மகனே நீ அதிகமாய் படிக்கிறியாமா, உனக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு வாத்தியாருக்கு என்ன இல்லை, நாணம் இல்லையாமா, நீ சொல்லி கொடுக்கிறதுக்கு டீச்சர்களுக்கு நாணம் இல்லையாமா, அந்த அளவுக்கு நாணம் அதிகமாமா, அதனால உன்னை வீட்டில் இருக்க வச்சு என்னைய உனக்கு என்ன சொன்னாங்க, பாடங்கள் சொல்லி கொடுக்க சொன்னாங்கப்பா அப்படி என்று சொன்னார்கள். இந்த சிறுவனை தாய் நேரே கொண்டு போனால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார். தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்று முதல் நான் என்னதான் வளர்த்தாலும் இந்த குழந்தையை நீ வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாலாமா. குழந்தை வளர்ந்தது, தேவன் ஞானத்தை கொடுத்தார். அவர் தான் இன்றைக்கு நம்முடைய லைட்டை கண்டுபிடிச்சவர். தாமஸ் ஆல்வா எடிசன். இன்றைக்கு நம்ம பிரகாசமா இருக்கும் இல்லையா, அவர் வளர்ந்து போனார். ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருக்கிற அவர் டைரியை புரட்டினார். புரட்டும் போது அந்த லெட்டர் இருந்தது. யாரு? அந்த வாத்தியார் கொடுத்த அந்த லெட்டர் இருந்தது. இது எங்கேயோ நம்ம சிறு வயது இருக்கும்போது நம்ம பிரின்சிபால் கொடுத்த லெட்டர் அல்லவா என்று படிக்கும்போது அந்த லெட்டரை படிக்கிறாரு. அந்த பிரின்சிபால் எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்த தெரியுங்களா? இவன் ஸ்கூலுக்கு தகுதி இல்லாதவன், இவன் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவன், இவனுக்கு யாருமே சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு புரியுற தன்மை இல்லாதவன், இதனால இவன் இருந்தா எங்க ஸ்கூலுக்கு என்னது கெட்ட பேர், இவன் இருந்தால் மாணவன் படிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த இவனை ஸ்கூலுக்கு இன்று முதல் அனுப்பாதீர்கள், வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த லெட்டர் எழுந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கண்டுபிடிப்பு நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பு. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், மனுஷனால முடியாதது தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னொரு மனுஷன் உண்டு. ஸ்கேன் எடுக்க போனார்கள். ஸ்கேன் எடுத்துக்கு போகும்போது குழந்தை கர்ப்பமா இருக்கிறது. ஆனால் டாக்டர் சொன்னார்கள், இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும், அழித்து விடுங்கள். ஏன்னா இந்த இடுப்புக்கு கீழே இந்த குழந்தைக்கு என்ன இல்லை, 2 கால்கள் கிடையாது, அதனால இந்த கர்ப்பத்தை அழித்து விடலாம் என்று சொன்னார்கள். உடனே தாய் அந்த கணவனிடத்துல போய் சொன்னார், பாருங்கள் இடுப்புக்கு கீழே நம் குழந்தைக்கு எதுவுமே இல்லையாமா, இடுப்புக்கு மேலே மட்டும் வேலை செய்தாமா, டாக்டர் அழித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் யோசனை பண்ணி பார்க்கும்போது, சரி என்று கணவனாமா அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் மனைவி சொன்னாலாமா, அநேருக்கு குழந்தைகள் இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறார்கள்,
குழந்தை பாக்கியம் இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தேவனோ நம்மளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். நம்ம ஏன் இதை குழந்தையை அழிக்க வேண்டும்? நீங்கள் இந்த குழந்தைக்கு நீங்க ஒரு காலா இருங்க, நான் ஒரு காலா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். குழந்தை வளர்ந்தது. இன்னைக்கு அந்த குழந்தை 28 நாடுகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 128 நாடுகளுக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள், லட்சக்கணக்கான மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் ரட்சிப்புக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குறவர். அல்லேலூயா. இந்த யாபேஸ் தாய் பெற்றெடுக்கும் போது துக்கம், அவமானம், நிந்தை. எஸ்ரா எழுதுகிறார், தகப்பன் பேரை யாரும் தெரியல, இவன் தகப்பன் பேரே இல்லாதவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவன் பெற்றெடுக்கும் போது வேதனையின் வேதனை, துக்கம். அவன் பேர் வைக்கிறார் யாபேஸ், துக்கம் வைக்கிறார். யாராச்சும் துக்கம் யார் வைப்பாங்களா? ஆனா அவன் நினைத்தான், என் துக்கத்தை என் தாய் மாற்ற முடியாது, என் சகோதரர்கள் மாற்ற முடியாது. என் துக்கத்தை மாற்றுகிற ஒரே ஒரு தேவன் அருணார் இயேசு ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை துக்கத்தோடு பிறந்தல் முதல் கொண்ட வாழ்க்கை துக்கம், அவமானம் வந்திருக்கீங்களா? சகோதரியே, அழுது கொண்டு இருக்காத. உன் துக்கத்தை கர்த்தர் இந்த இரவுல இன்றைக்கே உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. சாதாரண தேவன் அப்படி ஒரு அதார்ஷமான தேவன் அல்ல. நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்ந்தோம், மறு ஏதோ பிறந்தோம், சாப்பிட்டோம், ஏதோ ஒரு கடைசி காலத்தை வயசாகி போச்சு, மரித்து போனோம் அல்ல. ஒரு குப்பை தொட்டி கதை ஒன்று அந்த சொன்னேன். ஒரு குப்பை தொட்டி, ஒரு மனுஷன் எனக்கு வாழ பிடிக்கல, நான் எப்படி வாழ போறேன்? என் வாழ்க்கை என்ன இருக்கிறது? இதுக்கு மேல என் வாழ்க்கை அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு மறிக்கிற தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி குப்பை தொட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்தானாமா. குப்பை தொட்டி இடத்துல உட்கார்ந்தான். அந்த குப்பை தொட்டி கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறான். திடீர்னு குப்பை தொட்டியில ஒரு மனுஷன் வரான். பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துக்கொண்டு போகிறான். எதுக்கு? வியாபாரம் பண்றதுக்கு. இன்னொரு மனுஷன் வர்றான். அங்க இருக்க வேஸ்ட் பேப்பர்களை, அட்டை பேப்பர்களை எடுத்துக்கொண்டு போறான். எதுக்கு? வியாபாரம் பண்றதுக்கு. இன்னொரு மாடு வருது. அங்க இருக்கிற போட்டிருக்க வேஸ்ட் இலைகளெல்லாம், போட்ட இலைகள்லாம் என்ன செஞ்ச, ஹோட்டல் போட்ட இலைகள்லாம் மாடுகள் சாப்பிட்டு கொண்டு போகுது. கொஞ்சம் நிறைச்சு பார்க்குது, நாய் வருது. அங்க இருக்கிற மீதி ஆகாரத்தை நாய்கள் சாப்பிட்டு கொண்டு போகுது. மீண்டும் ஒரு வண்டி வருது. அந்த வண்டி இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போச்சு. எதுக்கு? அதை எரித்து அதை உரமாக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்தும்படி. சாதிவனுக்கு அப்பதான் தோன்றுது, சாதாரண ஒரு குப்பை தொட்டி 5 பேத்தை என்ன செய்து வாழ வைக்குது என்று சொன்னால், தேவனுடைய சாயல பிறந்திருக்கிற நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாம் எத்தனை பேத்த வாழ வைக்க முடியும்? நினைச்சு பாருங்க. நாம் எத்தனை பேத்த வாழ வச்சிருக்கிறோம். இனி எத்தனை பேத்த இந்த புதிய ஆண்டுல பழச விட்டுருங்க. நீ எத்தனை பேத்த வாழ வைக்க போகிறோம்? நீ எத்தனை பேத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம்? எத்தனை பேர் யூத்துகளை எழுப்ப போகிறோம்? எத்தனை பேர் சிறு குழந்தை, சண்டே கிளாஸ் குழந்தை எத்தனை பேரை கொண்டு வர போகிறோம்? எத்தனை ஆண்களை கொண்டு வர போகிறோம்? எத்தனை பெண்களை கொண்டு வர போகிறோம் என்று உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி 14 படிங்களே.
14. 41:14 படிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு அழைப்பித்து அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன். போதுமா? என்ன நடக்குது பாருங்க. யோசேப்பு எங்கே கொண்டு வந்தார்கள்? காவல் கிடங்களை இருந்து தூக்கி வந்தார்கள். காவல் கிடங்கு, சிறைச்சாலை கிடங்களை இருந்து. ஏன் சொன்னால் யோசேப்பு யாக்கோப்பு ஆசையாய் வளர்த்த ஒரு மகன். ராகேல் தன் மனைவியை ரொம்ப நேசித்து பெற்ற ஒரு மகன். மனுஷனுடைய போராமைனால, மனுஷனுடைய எரிச்சலினால இவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். விற்று போட்டார்கள், சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். இவன் இருக்கிறது எங்கே இருக்கிறான்? காவல் கிடங்குல. அவன் சொல்லுகிறான், சிறைச்சாலை கதி 2 பேர் ஏற்கனவே வந்தவன்கிட்ட சொல்கிறான், எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க. எவ்வளவு ஒரு துன்பம், எவ்வளவு ஒரு துயரம். ஆனா கணம் உன்னை தேடி வரும்போது, கணப்படுத்தும் போது நீ கணத்தை தேடி போக மாட்டாய், கணம் உன்னைய தேடி வரும். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். ஆனா யாரை நம்பி இருந்தான்? கர்த்தரை ஒருவரே நம்பி இருந்தான். ஹல்லேலூயா. உடனே பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவனை, காவல் கிடங்குக்குள்ள கிடக்கிறவனை, பாதாளத்தில் கிடக்கிறவனை தூக்கிட்டு வாங்கடா. உடனே அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். வேற வஸ்திரத்தை தரித்தார்கள். இப்பொழுது நான் நம் ஐயா உங்களுக்கு செபிக்க போற வாக்குத்தத்தை சொல்லி, கர்த்தர் உங்களுக்கு வேற ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். வேற வஸ்திரத்தை தரித்து கொள்ள போகிறார். வேற ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பழைய வாழ்க்கை இப்பொழுது முடிய போகுது. உங்களுக்கு வேற வஸ்திரத்தை கர்த்தர் தரிக்க போகிறார். வேற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊட்ட போகிறார். இப்பொழுது ஒரு வேற மனுஷன் நீ மாற போகிறார். தேவடத்தைக்கு ஆண்டவரே எனக்குள்ள வாரும் என்று உடனே வந்தார். என்ன நடந்தது? 40-43 வாசிங்களே. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்திலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. ஹல்லேலூயா. பார்வோன் டம்மி ஆயிட்டாரு. யோசேப்பை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இந்த 26வது ஆண்டு கர்த்தர் உங்களை கனப்படுத்துற ஆண்டுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துற ஆண்டு, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு, கர்த்தர் உங்களை உயர்த்துற ஆண்டு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.